ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க அனிமே ஃப்ரீக் வந்துட்டேன். நாம இப்போ எவனுக்கும் அடங்காத நெக்ரோமேன்சர் எபிசோட் 63 பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி எபிசோடெல்லாம் நீங்க பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம போய் பார்த்துருங்க. சரி வாங்க நம்ம இந்த எபிசோடுக்குள்ள போகலாம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோ சும்மா மாசா 35வது ஃப்ளோர்ல இருந்து ரெஸ்ட் ரூமுக்கு லேண்ட் ஆயிட்டு என்ன அடுத்து 36வது ஃப்ளோரா அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு நம்ம டேம்ஜன் ஹீரோ கிட்ட சங்கு என்னடா இது, ஒரு மாசத்துக்குள்ள நீ 35 ஃப்ளோரை முடிச்சுட்ட, இப்போ 36வது ஃப்ளோருக்குள்ள போற, ஏதாச்சும் தப்பா நடக்க போதா, எனக்கு என்னமோ தப்பா நடக்கிற மாதிரியே தோணுது அப்படின்னு சொல்லும்போது அதை கிட்ட நம்ம ஹீரோ எனக்கும் அப்படித்தான் தோணுது, ஏதோ ஒன்று தப்பா இருக்கே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது டக்குன்னு ஒரு ரெட் கேட் ஓப்பன் ஆகுது. அதுலேருந்து சிஸ்டம் பாப்பாகி இங்கே 1500 பேர் 35வது ஃப்ளோரை முடிச்சிட்டீங்க, இந்த பிளேயர் எல்லாம் அடுத்த ஃப்ளோருக்கு போறீங்க, அதனால இந்த சிஸ்டம் அப்டேட் ஆக போகுது, இந்த டவர் எக்ஸ்பேன்ஷன் ஆக போகுது, எல்லாரோட டீட்டெயில் வாங்கி அது மூலமா புதுசா ஒரு கேம் உருவாக போகுது அப்படின்னு சொன்னோன்னே அதை கேட்டு டாம்ஜின்வு எனக்கு டாப் ஃப்ளோர் போக போக எல்லாமே சேஞ்ச் ஆகுதா, நினைச்சடா இந்த டவர் ஏதோ புதுசா பிளான் பண்ணிருக்குன்னு நினைச்சேன் அப்படின்னு டாம்ஜின் சொல்லிட்டு இருக்கும்போது அங்க ரெட் கேட்ல இருந்து உள்ள சங்கிலிலாம் நம்ம ஹீரோ அப்படி கட்டி போட்டு புதுசா ஒரு ஹண்டிங் பிளானே அதை எழுதிட்டு இருக்கோம். அடுத்தடுத்த ஃப்ளோர்ல எந்த மாதிரி நடக்கும்ன்ற ஒரு மேஜிக் பவர் அதை கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம். அதை பார்த்து நம்ம ஹீரோ இதுக்கு முன்னாடி டீமன் கார்டு என்கிட்ட சொன்னாங்களே இங்க டவர் புதுசா ஏதோ பண்ணும், அதை நீ பார்க்கும்போது அது உனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் அப்படி சொன்னதை நம்ம ஹீரோ யோசிச்சு பார்த்துட்டு இருப்பான். இப்போ நம்ம ஹீரோ 36வது ஃப்ளோருக்கு போறோம். அங்க என்ன நடக்கணும், நம்ம ஹீரோ உயிரோட தப்பிக்கணும், அதாவது சாகாம சர்வே ஆகணும். அங்க நடக்க போறது காட் ஆஃப் வார், அதுல நம்ம ஹீரோ உயிர் பொழைச்சே ஆகணும். அப்படி பொழைச்சானா இந்த ஃப்ளோர் முடிஞ்சிடும். இதுல என்ன ரிவார்டுன்னு இன்னும் ரிவீல் பண்ணவே இல்லை. ஆனா இப்ப நம்ம ஹீரோ போற இடம் ஆதி காலத்து உலகம். அந்த உலகத்துல போய் நம்ம ஹீரோ கடவுள் போர்ல இருந்து உயிர் பழைக்கணும். ஆமாம், போர். அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோ 36வது ஃப்ளோருக்குள்ள என்ட்ரி ஆகிறான். அந்த இடமே பச்சை பசேன்னு ஒரே மரம் செடி கொடியா இருக்கு. அங்க டக்குன்னு பார்த்தா காட் ஆஃப் வெரிஃபிகேஷன் நம்ம ஹீரோ பின்னாடி வந்துட்டு ஆமா நீ யாரு, எந்த டைமென்ஷன் வந்திருக்க, உன்னோட மானா பவரும் டிவைன் பவரும் ரொம்ப அதிகமா இருக்கு, நீ எந்த மாதிரியான கடவுள், எங்களுக்கு எதிரான கடவுளா, அது தெரியற வரைக்கும் உன்னை நான் நம்ப போறதா இல்ல, ஒருவேளை உன்னை கொல்றதுக்கு கூட அதிக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னோன்னே அதை கேட்டு நம்ம ஹீரோ காட் ஆஃப் வெரிஃபிகேஷன் இவர் என்ன இவ்வளோ இளமையா இருக்காரு, அப்படின்னா நான் ஆதி காலத்துக்கு வந்திருக்கேன், இப்போ கடவுள்களோட பாஸ்ட்டுக்கு நான் வந்திருக்கேனா, அப்படின்னா இவருக்கு என்னை பத்தி தெரிய வாய்ப்பு இல்லை, என்ன மன்னிச்சிருங்க காட் ஆஃப் வெரிஃபிகேஷன், இப்போ நான் என்னோட உண்மையை மறைச்சு நான் பேசி ஆகணும் அப்படின்னு நம்ம ஹீரோ காட் ஆஃப் வெரிஃபிகேஷன் யாருன்னே தெரியாத மாதிரி அந்த காட் ஆஃப் வெரிஃபிகேஷன் டேய் என்னடா பேசிட்டு இருக்க டுபுக்கு, என்கிட்ட எவ்வளோ தைரியமா பேசிட்டு இருக்க, என்ன கொல்ல போறியா, ஒன்னு அதுக்குள்ள நான் குன்றுவண்டா அப்படி நம்ம ஹீரோ சும்மா ஆறா தெரிக்க சொன்னேன். அதை பார்த்து காட் ஆஃப் வெரிஃபிகேஷனோட பாஸ்ட் சின்ன பையன், அவன் சின்ன பையனா தானே இருக்கான், ஏன்னா இது ஆதி காலம், இங்க காட் ஆஃப் வெரிஃபிகேஷன் அதோட பாஸ்ட்ல தான் இருக்கான், அதனாலதான் சின்ன பையன் மாதிரி இருக்கான். அவன் நம்ம ஹீரோ பார்த்து மிரண்டுவான், எனது நீ ஒரு ஏன்ஷியன் காடா, மன்னிச்சிரு நான் அவனை அப்படி நினைச்சு பேசல, நான் அவனை கொல்லலாம் போறது இல்லை, சரி வா நம்ம போய்கிட்டே பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை கூப்பிட்டு போய்கிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோவோ ஆமா இது என்ன இடம், என்ன நடக்குது, ஏன் இந்த மாதிரி நீ தனியா காட்டுக்குள்ள நின்றுட்டு இருக்க, கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லு அப்படி நம்ம ஹீரோ கேட்டோன்னே அதுக்கு அந்த காட் ஆஃப் வெரிஃபிகேஷன் கடவுள் எல்லாமே வழக்கம் போல இந்த உலகத்தை ஆண்டுட்டு தான் இருந்தாங்க. திடீர்னு ஒரு மேஜிக் பவர் மூலமா 2 பேரும் தனித்தனியா பிரிய ஆரம்பிச்சாங்க. இந்த உலகம் 2 பாதியா பிரிஞ்சுது. அதுல முதல் பிரிவு கட்டளை பிரிவு, இன்னொரு பிரிவு குழப்ப பிரிவு. இவங்க 2 பேருக்குள்ள சண்டை நடந்துட்டே இருக்கு. அதுதான் காட் ஆஃப் வார், கடவுளுக்குள்ள வார் நடக்குது. இங்க சீல்டு மாதிரி இருக்கு பாரு, இதை தாண்டி யாரும் போக முடியாது. இந்த சீல்ட கொலாசல் டைட்டன் பாருங்க, கொலாசல் காடு போட்டது, இதை தாண்டி டீமன் காடு காட் ஆஃப் டார்க்னஸ் கூட போக முடியாது அப்படி சொல்லணும். அது கேட்டு நம்ம ஹீரோ என்னது காட் ஆஃப் டார்க்னஸ் காட் ஆஃப் டீமன் இவங்கெல்லாம் இங்கே தான் இருக்காங்களா, அப்படின்னா கண்டிப்பா இங்க டிராகன் கார்டு இருந்தே ஆகணுமே, அப்படின்னா இது காட் ஆஃப் வார் தான் அப்படி நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டு ஆமா இந்த டவருக்கும் இந்த காட் ஆஃப் வாருக்கும் என்ன சம்பந்தம், இந்த டவர் எதுக்கு காட் ஆஃப் வார் நடத்துது அப்படி நம்ம ஹீரோ காட் ஆஃப் வெரிஃபிகேஷனை பார்த்து கேட்டோன்னே அதுக்கு காட் ஆஃப் வெரிஃபிகேஷன் என்னது டவரா, என்னது இங்கிலீஷ் தவறா இல்ல தமிழ்ல தவறு அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த தவறா, நீ எந்த தவறை பத்தி சொல்ற அப்படின்னு கேட்டோன்னே அது கேட்டு நம்ம ஹீரோ என்னது டவரை பத்தி உனக்கு ஒன்றும் தெரியலையா, நான் என்ன அவ்வளோ பாஸ்ட்டுக்கு வந்துட்டேன், இங்கே டவரே இல்லை போல இருக்கு அப்படி நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது அப்புறமா 2 பேரும் ஒரு கோயில் மாதிரி இடத்துக்கு போவாங்க. அங்கே போனதுக்கப்புறம் அந்த காட் ஆஃப் வெரிஃபிகேஷன் இங்கே தான் ஒரு மந்திர சக்தி வந்தது, இதுக்கப்புறம் தான் இந்த உலகமே 2 பக்கமாக பிரிஞ்சு கடவுள்கள் சண்டை போட ஆரம்பிச்சாங்க. நாங்கள் கட்டளை பிரிவு உள்ள கடவுள்கள், குழப்பத்தின் பிரிவு உள்ள கடவுள்கள் அந்த பக்கம் இருக்கிறாங்க, நீ எங்கள் கூட சேர்ந்து சண்டை போட்டு எங்களுக்கு உதவி பண்ணுவியா அப்படின்னு கேட்டோன்னே அதை கேட்டு நம்ம ஹீரோவும் கண்டிப்பா நான் உதவி பண்றேன், ஆனா அதை அப்புறம் பார்த்துக்கலாம், முதல்ல உள்ள போய் அந்த மந்திர சக்தி என்னன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே அதை கேட்ட அந்த காட் ஆஃப் வெரிஃபிகேஷன் அப்படியா நீ அங்க பேட்டில் எங்க கூட ஹெல்ப் பண்ண போறியா, ரொம்ப சந்தோஷம் நன்றி அப்படி நம்ம ஹீரோக்கு நன்றி சொல்லிட்டு 2 பேருமே உள்ள போவாங்க. உள்ள போயிட்டு பார்த்தா அங்க பயங்கர வெளிச்சம் அப்படி பிரகாசமா கண்ணை கூசும். நம்ம ஹீரோ என்னடா இது இந்த அளவுக்கு ஒரு மந்திரமா, என்ன மந்திரமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்க்கும்போது அப்பதான் அந்த கடவுள் சொல்லுவான், அந்த காட் ஆஃப் வெரிஃபிகேஷன் இதுதான் கடவுள்களுக்கு இடையில் வார் நடப்பதற்கான முதலும் முற்றிலுமான காரணம் சொன்னதுக்கு அப்புறம் அது என்னன்னு பார்த்தா அது வேற ஒன்றும் இல்லைங்க, அதுதாங்க டவர் ஆஃப் ட்ரையல்ஸ். அதை பார்த்து நம்ம ஹீரோ என்னது
என்னது டவரா, என்னது நாகார்ஜுனவா அப்படின்னு ஷாக் அந்த காட் ஆஃப் வெரிஃபிகேஷனை பார்த்துட்டு, டேய் நான் இவ்வளோ நேரம் டவரை பற்றி பேசும்போது டவர் இல்லை தவறு இல்லைன்னு சொல்லிட்டு மொக்க காமெடி பண்ணிட்டு இருந்தேன். இப்போ என்னன்னா டவரை கூட்டு வந்து காமிக்கிறீங்க, என்னடா நடக்குதுங்க, என்ன இலவடா நடக்குது சொல்லி தொழடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல இன்னொரு காடு வராங்க. அந்த கடவுள் வந்துட்டு, காட் ஆஃப் வெரிஃபிகேஷன் உன்னை பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷம், ஆனால் என்ன உனக்கு பார்க்க பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும். ஆனால் நான் இங்கே வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன், ஏன்னா புதுசாக ஒரு ஆள் இருக்காங்கல்ல, நான் தான் காட் ஆஃப் கிரியேஷன். இன்னும் நிறையா காடு நான், காட் ஆஃப் லா, காட் ஆஃப் மிராக்கல், இது மாதிரி நிறையா. ஆனால் பொதுவாக சொல்லணும்னா ஐ ஆம் த காட் ஆஃப் கிரியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்து சொல்லிட்டு அங்கே வந்து நிற்பாங்க. அதை பார்த்து நம்ம ஹீரோ என்னது காட் ஆஃப் கிரியேஷன், காட் ஆஃப் லா, காட் ஆஃப் மிராக்கல்ஸா? ஆமாம், நான் இதை அந்த காட் லிஸ்ட்டில் இருக்க அந்த ஓலைசுவடியை பார்த்தனே, அதில் உன் பேர் இருந்துச்சு. ஆமாம், நீ ஒரு பழங்காலத்து கடவுள் தான். சரி, இப்போ என்ன நடக்குது அப்படி நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த காட் ஆஃப் கிரியேஷன் நம்ம ஹீரோ பார்த்து, ஆமாம் நீ இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க, உன்னை அந்த காட் ஆஃப் வெரிஃபிகேஷன் தான் கூட்டி வந்திருக்கான், நீ எங்கள் கூட சேர்ந்து சண்டை போட போறியா அப்படின்னு கேட்டோன்னே நம்ம ஹீரோ கடுப்பாயி, இந்தாம்மா நீ பாட்டுக்கு வந்து பேசிக்கிட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு கழுத்தை பிடிச்சிட்டு, ஒழுங்கா இங்கே என்ன நடக்குது, நீ எதுக்கு வந்திருக்க, எல்லாத்தையும் வெளாவரியா சொல்லு. இல்லை அப்படி நம்ம ஹீரோ மிரட்டு வரா. அதை பார்த்துட்டு பயந்துட்டு, நீ எல்லையற்ற கடவுள் மற்றும் டெத்தின் கடவுளா, நீ ரொம்ப பயங்கரமாக நல்லா இருக்கு, அப்படின்னா நீனும் பழங்கால கடவுள் தான், நீ என்ன என் கூட சண்டை போட போறியா, நம்ம வேணா காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாமா, சமாதானமா போய்க்கலாம் அப்படி சொன்னோன்னே அதை கேட்டு நம்ம ஹீரோ என்னது சமாதானமா, நீ என்ன பேசிட்டு இருக்க அப்படி சொன்னோன்னே அதை கேட்டு காட் ஆஃப் கிரியேஷன் இரு கண்டிப்பா உன்ட்ட சொல்லாம எப்படி, ஆனா அதுக்கு முன்னாடி இந்த காட் ஆஃப் வெரிஃபிகேஷன் கொஞ்சம் பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காட் ஆஃப் வெரிஃபிகேஷனை பார்த்து காட் ஆஃப் கிரியேஷன் அந்த பொண்ணு, மச்சி எப்படி இருக்க, நீ தான் இந்த எல்லையற்ற மற்றும் டெத்தின் கடவுளை கூட்டு வந்தியா, இவன் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கான், இவனை வச்சு நம்ம எல்லாருமே கொண்டு நம்ம பெரிய ஆள் ஆகலாம் அப்படி சொன்னோன்னே அதை கேட்டு அந்த வெரிஃபிகேஷன் ஆஃப் காடு, நீ என்ன பேசிட்டு இருக்க, எனக்கு அந்த எண்ணெல்லாம் கிடையாது, இங்கே சுற்றி இருக்கிற மேஜிக் பேரியர் அதை கடந்து எல்லா கடவுளும் ஒற்றுமையாக இருக்கணும், அதை தான் நான் நினச்சிட்டு இருக்கேன், நீ என்னன்னா கொலைப்படுறதை பற்றி பேசிட்டு இருக்க, உனக்கு எனக்கு செட் ஆகாது, நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு காட் ஆஃப் வெரிஃபிகேஷன் அங்கேருந்து போனதுக்கப்புறம் அப்புறம் இந்த பக்கம் நம்ம ஹீரோ அந்த காட் ஆஃப் கிரியேஷனை பார்த்து, என்கிட்ட ஒரு கேள்வி இருக்குது, அதை நான் உன்கிட்ட கேட்குறேன், ஒழுங்காக பதில் சொல்லி, இந்த டவர் ஆஃப் ட்ரேல்ஸுக்கும் இங்கே நடக்கிற காட் ஆஃப் ஆருக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே அதுக்கு அந்த காட் ஆஃப் கிரியேஷனு, என்னது டவர் ஆஃப் ட்ரேல்ஸா, எனது தமிழ் தவறா இல்லை இங்கிலீஷ் தவறா, தவறு அப்படி சொல்லிட்டு சொன்னோன்னே அது கேட்டு நம்ம ஹீரோ, இல்லை இப்படி போனால் வேலைக்காகாது, நான் என்னோட டிராகனை யூஸ் பண்ணி உண்மையாக சொல்கிறாளா பொய் சொல்கிறாளா பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்த்தா அவள் உண்மையாக தான் சொல்கிறா, அவளுக்கு டவர்னா என்னன்னே தெரில, தவறு அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கா. உடனே அந்த காட் ஆஃப் கிரியேஷன், சரி கூல்டவுன் ஆகு, இப்போ உனக்கு என்ன வேணும், வேற ஏதாச்சும் கேள்வி வந்தால் கேளு அப்படி சொன்னேன். அதுக்கு நம்ம ஹீரோ, சரி இப்போ இங்கே காட் ஆஃப் வார்னு நடக்குது, இந்த போர் இது எதனால் நடக்குது, இதோட உள்நோக்கம் என்ன அப்படி சொல்லிட்டு கேட்டோன்னே அதை கேட்டு அந்த காட் ஆஃப் கிரியேஷன், கரெக்டான கேள்வி கேட்ட, இப்போ நான் சொல்றது கேளு, இது ரொம்ப பெரிய கதை. அதாவது என்னன்னா, இங்க ஒவ்வொரு காடும் சண்டை போடுறதுக்கு முக்கியமான காரணம் எல்லாத்தையுமே அவங்க ஆளணும் தான், அதுதான் அவங்களோட குறிக்கோள், அதை தவிர வேற ஒன்றும் இல்லை, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய கதைன்ட்டு ஒரே வாரத்தில் முடிச்சு விட்டா. அப்புறமா நம்ம ஹீரோ, இப்படியே போயிட்டு இருந்தா வேலைக்காகாது, நான் அடுத்து என்ன பண்ணணும்னு யோசிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த காட் ஆஃப் கிரியேஷன், நீ ரொம்ப யோசிக்காத, நீ எங்க கூட சேர்ந்து சண்டை போடுறேன்னு சொல்லியிருக்க, இது ஒரு முடிவுக்கு வரணும்னா நம்ம கண்டிப்பா ஜெயிக்கணும், நீ மேற்கு பக்கம் போய் அங்கே சண்டை போடு, அங்கே ஆட்கள் இல்லை அப்படின்னு சொன்னோன்னே அங்கே கற்பனை இந்த பக்கம் தலையில் தொப்பி போட்டு ஒரு வயசான ஆள், இங்கேயும் அப்படி நடக்குது, இங்கே இப்படி நடக்கக்கூடாது, நான் நிறைய பாசிபிலிட்டியை பார்த்துட்டேன், ஆனால் டைம் ரொம்ப வித்தியாசமாக போகுது, இது எதனால் நடக்குது, என்னால் காட் ஆஃப் டார்க்னஸை பார்க்க முடியல, காட் ஆஃப் டீமனையும் பார்க்க முடியல, இதுக்கிடையில காட் ஆஃப் டிராகன் எங்கே போனானே தெரியல, ஏதோ ஒன்று தப்பா இருக்கு அப்படி அந்த வயசானவர் ஹாரி பாட்டர் தொப்பியை போட்டு அப்படி நின்று இருக்கும்போது இங்க கடவுளுக்குள்ள சண்டை பயங்கரமா நடந்துட்டு இருக்கு, மாத்தி அடிச்சிட்டு இருக்காங்க. அங்க உள்ள நம்ம ஹீரோ போந்து அங்க இருக்க எல்லாத்தையுமே பொழந்து கட்டிட்டு ஓடி போயிட்டே இருக்காரு. அப்ப நம்ம ஹீரோ அந்த காட் ஆஃப் கிரியேஷன் சொன்னது யோசிச்சு பார்த்துட்டு இருக்காரு. யோசிச்சு பார்த்துட்டு, வேற வழி இல்லை, எனக்கு இந்த மாதிரி சண்டை போட விருப்பம் இல்லை தான், ஆனா இதுக்கப்புறம் என்ன நடக்கும் தெரிஞ்சுக்கணும்னா இங்க சண்டை போட்டு தான் ஆகணும், எனக்கு வேற வழி இல்லை அப்படி சொல்லும்போது ஸ்வாடுக்குள்ள இருக்க நம்ம டேம்ஜன் வூ சங் கொஞ்சம் அப்படியே நில்லு, ஏதோ ஒன்று வருது அப்படி சொன்னதுக்கப்புறம் மேல இருந்து சும்மா தோரோட தண்டுற மாதிரி சும்மா பயங்கரமா வந்து இறங்க, அந்த இடமே அப்படி பயங்கரமா வெடிச்சு சதறிட்டு இருக்கும். அங்க வந்திருக்கிறது வேற யாரும் இல்ல, த ஒன் அண்ட் ஒன்லி காட், டிராகன் காட். சும்மா கண்ணு ஃபயரா இருக்கும். ஆறா பட்டாய் கிளப்புற மாதிரி நம்ம டிராகன் கார்டு சண்டைக்கு வந்துருவாங்க. நம்ம டிராகன் கார்டு வந்துட்டாங்க, இனி அவ்வளவுதான். அவங்க வந்து நின்னதுக்கு அப்புறம் ஆனா டிராகன் கார்டு மனசுக்குள்ள ஒன்று ஓடிட்டு இருக்கு, நான் ஏன் மாட்டிக்கிட்டேன், இதுக்குள்ள நான் ட்ராப் ஆயிட்டேன், என்னை எதுக்கு டிராகன் கார்டு கூப்பிடுறாங்க, எனக்கு இந்த டைட்டில் வேண்டாம், என்னால் இதுக்கு மேலே இந்த டிராகன் கார்டாக இருக்க முடியாது, என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிராகன் கார்டு மனசுக்குள்ள ஒரு குமுறல் எப்போதுமே இருந்துகிட்டே இருக்கு. அப்புறம் நம்ம டிராகன் கார்டு சும்மா விரித்தனமா கீழே இறங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம ஹீரோ, டிராகன் கார்டு நீங்களா அப்படின்னு கேட்டோன்னே அதை பார்த்துட்டு டிராகன் கார்டு, நீ யாரா, நீ கண்டிப்பா வேற ஒரு யூனிவர்ஸ்ல இருந்து தான் வந்திருக்க அப்படின்னா அந்த காட் ஆஃப் டைம் அவன் சொன்னது கரெக்டாக தான் போச்சு. வாயை வச்சுட்டு சும்மா இல்லாமல் எதையாச்சும் சொல்லிக்கிட்டே இருப்பான், பழிச்சு போயிடும். இங்கே பாரு, இங்கே இருக்கிற எல்லாத்தையுமே நான் கொல்ல போகிறேன், நீ என் முன்னாடி வந்து நின்ன
ஒன்னையும் கொன்றுவேன், ஏதோ ஒரு தடவை மன்னிச்சு விட்றேன், என் முன்னாடி வந்து நிற்காத போயிரு அப்படி நம்ம ஹீரோ விரட்டி விட்டோன்னே அதை கேட்டு நம்ம ஹீரோவும் நான் ஒன்றும் இங்கேருந்து ஓடி போக வரல, உங்ககிட்ட ஒரு ஆஃபர் கொடுக்கலான்னு வந்திருக்கேன், கொஞ்சம் நான் சொல்கிறத கேட்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவங்ககிட்ட போய் பேச போனோன்னே அதை கேட்டு டிராகன் கார்டு ஏய் நீ என்ன பேசிட்டு இருக்க, டிராகன் கார்டு கிட்ட பேசிட்டு இருக்க, நான் ஒன்றும் இங்கே பேச வரதில்ல, சண்டை போட வந்திருக்கேன், என் முன்னாடி நிற்காத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பவர் யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ பயங்கரமாக அட்டாக் பண்ணுவாங்க. நம்ம ஹீரோ அந்த அட்டாக்லேருந்து அசால்ட்டாக டாஜ் ஆயிடுவான். அதை பார்த்து கடுப்பாயி டிராகன் கார்டு டேய் ஏன்டா என்னை கடுப்பேத்துறீங்க, நான் எதுக்கு டிராகன் கார்டு ஆனேன், ஹூ ஆமை, நான் யாரு, எனக்கு இது சுத்தமாக பிடிக்கல, இந்த உலகம் என்னை போட்டு வாட்டி வதைக்குது, என்னோட ஆசைகள் எதுவுமே நிறைவேற மாட்டேங்குது, பத்தாதுக்கு நீ என்னை ரொம்ப கடுப்பேத்துறடா அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு அவங்களோட தண்டர் ரெயின் இடி மலை சும்மா முழங்க கீழே அட்டாக் பயங்கரமாக விழுந்துட்டு இருக்கோம். நம்ம ஹீரோ அதுலேருந்து கஷ்டப்பட்டு டாஜ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பான். அப்படி டாஜ் பண்ணதுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம ஹீரோ கிட்ட அங்கே நேராக வந்து சண்டைக்கு வருவாங்க காட் ஆஃப் டிராகன். டேய் நீ யாரு, நீ என்ன சவுத் பக்கம் வந்திருக்கியா, உனக்கு என்னடா பிரச்சனை, உன்னை யாரு காட் ஆஃப் டார்க்னஸ் அனுப்புனாங்களா டீமன் அனுப்புனாங்களா, அவங்களாம் எங்கள் பக்கம் தாண்டா இருக்காங்க, எல்லாத்தையுமே அழிக்க போகிறோம், இங்கே இருக்க ஒரு காடு இல்லாமல் எல்லாத்தையும் அழிக்க போகிறோம், நீ என் முன்னாடி நின்றுட்டே இருந்த ஒன்னையும் அழிச்சிருவன்டா அப்படி சொல்லிட்டு கடுப்பாயிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோ அவங்கள பார்த்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இங்கேருந்து ஓடி போகிறதுக்காக நான் வரல, நான் வேணா இப்போ உனக்கு ஒரு சத்தியம் பண்ணவா, அது என்னன்னா உன்னோட ஆசை என்னவா இருந்தாலுமே அதை கடைசியில் நான் நிறைவேற்றி வைக்கிறேன், அதுக்கு முன்னாடி உன் வாயை கொஞ்சம் அடைக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ ஹோலி லைட் டெக்னிக் இப்போ ஹோலி ஃப்ளாஷ் அப்கிரேட் ஆகிருக்கும், அதை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பான் பாருங்க. அதை பார்த்துட்டு காட் ஆஃப் டிராகன் என்னது நான் என்ன கனவுதும் காண்றேன்னா, ஒரு சாதாரண மனுஷன் இப்போ கடவுளாக மாறி இருக்கான், நான் என்ன கனவுதும் காண்றேன்னா, இந்த ஹோலி லைட் டெக்னிக்கை இப்போ யாராலையுமே யூஸ் பண்ண முடியாதுன்னு நினச்சேன், ஆனால் இப்போ இவன் யூஸ் பண்ணுறான், இதுக்கு வாய்ப்பே இல்லையே அப்படி சொல்லிட்டு ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அந்த ஹோலி ஃப்ளாஷ் லைட் டெக்னிக்கை போட்டு அடிப்பார். அந்த அட்டாக்லேருந்து டாஜ் பண்ணிட்டு டேய் நீ யாரா அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்து அந்த டிராகன் கார்டு கேட்டானே, அதுக்கு நம்ம ஹீரோ அது ரகசியம் சொல்கிறதுக்கு இல்லை அப்படி சொன்னதுக்கப்புறம் இங்கே நம்ம ஹீரோ மறுபடியும் அட்டாக் பண்ணுவான் பாருங்க, மூஞ்சிலே அடி வாங்கிட்டு சிரிச்சிட்டு இருப்பாங்க டிராகன் கார்டு. நம்ம ஹீரோவோ என்னாச்சு இவன் ஏன் சிரிச்சிட்டு இருக்கா அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி முடிச்சிட்டு இருப்பாரா. அப்போ அந்த டிராகன் கார்டு நம்ம ஹீரோ பார்த்து நீ கிடைச்சிட்ட எனக்கு, நீ தான் என்னோட சக்ஸஸராக மாறணும், என்னோட சிசிய பிள்ளையாக மாறணும் அப்படி சொல்லிட்டு முடிச்சுட்டு இருப்பா. அப்படியே கட் பண்ணால் அந்த டிராகன் கார்டோட வாழ்க்கையை காட்டுறாங்க. அங்கே இருக்கிற டிராகன் எல்லாமே இந்த டிராகன் கார்டை காட் வாழ்க, காட் எங்களை ஆசீர்வதிங்க, கடவுளே கடவுளே அஜித்தே கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிராகன் கார்டை போட்டு கடவுள் மாதிரி ரொம்ப மரியாதை கொடுத்துட்டு இருப்பாங்க. அந்த உலகத்தோட பேர் சுசரியன் யூனிவர்ஸ், அதில் இவங்க தான் டிராகன் காட். அவங்களுக்கு ஆனால் அதில் விருப்பமே இல்லை. அப்போ அவங்க மனசில் ஓடிட்டு இருக்கோம், நான் அதில் மாட்டிக்கிட்டேன்னா என் பேர் என்ன டிராகன் கார்டு கூப்பிட்றாங்க, எனக்கு அது சுத்தமாக பிடிக்கல, எனக்கு என்னோட உண்மையான பேர் வேணும், என்னை உண்மையாக தான் கூப்பிடணும், எனக்கு அதுதான் வேணும், எனக்கு நிஜ வாழ்க்கை வேணும், எனக்கு இந்த காடுன்ற பொய்யான வாழ்க்கை வேண்டாம், என்னோட பர்சனல் வாழ்க்கையை நான் எப்போ வாழ போகிறேன், மற்ற கடவுள் கூடலாம் சக்ஸஸர் அதாவது அசிஸ்டன்ட் மாதிரி கூடயே இருக்காங்க, கூடயே விளாட்றாங்க பேசுகிறாங்க ஒரு குடும்பம் மாதிரி இருக்காங்க, ஆனால் எனக்கு அப்படி ஒன்று இல்லவே இல்லை. அவங்க எப்போ தான் கிடைப்பாங்க, ஒருவேளை எனக்கு கிடைக்கவே மாட்டாங்களா, எனக்கு கடைசி வரைக்கும் ஏதோ டிராகன் கார்டுன்னு சொல்லியே ஓட்டிடுவாங்களா, என் வாழ்க்கை அவ்வளோதானா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பாஸ்ட்டில் டிராகன் கார்டு ரொம்பவே கவலைப்பட்டுட்டு இருந்திருப்பாங்க. அப்படியே அந்த பாஸ்ட் அந்த இது முடிஞ்சதுக்கப்புறம் இங்கே டிராகன் கார்டு நம்ம ஹீரோ பார்த்து எனக்கு கிடைச்சாச்சு, ஒரு பேரண்ட் மாதிரி, ஒரு குழந்தை மாதிரி, ஒரு ஃப்ரெண்டு மாதிரி, ஒரு லவர் மாதிரி, இன்னும் எத்தனையோ மாதிரி, தனுஷ் நடித்த மாதிரி நீ எனக்கு கிடச்சிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்து சொல்லும்போது அதுக்கிட்ட நம்ம ஹீரோ என்னாச்சு ஏதோ செய்யக்கூடாத செஞ்சுட்டோமோ தப்பாச்சே அப்படி சொல்லிட்டு பார்க்கும்போது டிராகன் கார்டு பயங்கரமாக சிரிச்சுட்டு நான் உங்ககிட்ட முன்னாடி சொன்ன மாதிரி இங்கேருந்து ஓடி போயிரு, நான் உன்னை கொன்றுவேன்னு சொன்னேன், ஆனால் இப்போ என்னன்னா நீ இங்கேருந்து ஓடவும் வேண்டாம், நான் உன்னை கொல்ல போகிறதும் இல்லை, அது மட்டும் இல்லாமல் உன்னை சாகவும் விட மாட்டேன், பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட மூஞ்சை கொண்டு போயிட்டு மூஞ்சை பிடிச்சி தரையோடு சேர்த்து அடிச்சிருவாங்க டிராகன் கார்டு. இதுக்கப்புறம் நீ தான் என் கூட இருக்க போற அப்படி சொல்லிட்டு பயங்கரமாக சிரிப்பாங்க பாருங்க. அதை பார்த்து நம்ம ஹீரோக்கு ஒன்றுமே புரியாது. இதோட இந்த எபிசோடு இங்கே முடியுது. உங்களுக்கு அடுத்த எபிசோடு வேணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்ல அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.